உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. யாரது? நமது ஒற்றர் வாத கோடாரி வந்திருக்கிறார். ஆஹா அண்ணா, உடனே செய்தி வந்து விட்டதே. அவன் என் ஒற்றன் அல்லவா? அப்படித்தான் இருப்பான். திருநெல்வேலி தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கனே, நல்லா இருக்கனே. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. என்ன இந்த பக்கம் வரவே மாட்டேறியாப்பா? கொஞ்சம் வேலையாகி போச்சுனே நம்ம ஊர் பக்கம். ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றாங்க? உன்னை கூப்பிட்டதே அதுக்கு தான். நம்ம தமிழ்நாடு அரசு வந்து காலையில் ஸ்கூல்லலாம் உணவு திட்டம் போடுறாங்கல்ல? ஆமாண்ணே. அதில் அந்த பாத்திரங்கள்லாம் வாங்குறதுக்கு வந்து கைட்லைன்ஸ் இருக்காம்ப்பா. அதுலலாம் இருக்கானே, என்னண்ணே இது புதுசா இருக்கே? அதான் இப்போ இந்த இவ்வளோ வெயிட்டில் தான் வாங்கணும், இந்த ரேட்டில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் இருக்குது போல இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்மியான வெயிட் இருக்கிற பாத்திரத்தை வாங்கிட்டு ரேட் வந்து பழைய ரேட்டே போட்டு விட்ருக்காங்க. இதில் வந்து அந்த டெண்டர் விட்ட நிறுவனத்துக்கு வந்து அமைச்சர் மூலியமாகவே ஒரு அழுத்தம் போயிருக்குன்னு நமக்கு செய்தி வந்திருக்கு. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. இது என்ன நமக்கு புதுசா? என்ன இதெல்லாம் பழக்கப்பட்டதுதான் சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதான். ரெண்டாவதான தகவல், முக்கியமான தகவல். உன் செய்தியை கேட்டு அண்ணே ஸ்மைலிங் ஆனே. எக்ஸிட் இப்படி. நான் சீரியஸ் ஆயிட்டேன். எக்ஸிட் அப்படி. முதன்மையானவர் வந்து அப்செட்ல இருக்கிறாராம். எதுக்குண்ணே? ஏன்பா உங்க திருநெல்வேலிக்காரன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ? உங்க ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா உனக்கு? என்னண்ணே நம்ம ஊர்ல அப்படி என்ன நடந்துச்சு? குற்றால சீசன் தான் போயிட்டு இருக்கு. மேயர் தேர்தல் நடந்துச்சுல? ஆமாண்ணே. அதில் சூரிய கட்சி கவுன்சிலர்கள் வந்து அமைச்சர்கள் அறிவுரையும் மீறி எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே. ஐயோ, இது என்னண்ணே உட்கட்சி பூசலா? கட்சி பூசலாம் என்னன்னு தெரியாது. அந்த மேயர் வேட்பாளரை பிடிக்காமல் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்களா. இதெல்லாம் முதன்மையானவர் வந்து கடும் அப்செட்டில் இருக்கிறாரா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த பொறுப்பு அமைச்சர்கள் 2 பேர் இருப்பார் பத்தியா? ஆமாண்ணே, ஒரு 2 பேரை நியமிச்சாங்க. தங்கமானவர் ஒருத்தர், முன்னாள் பிரதமரின் பெயரை கொண்ட ஒருத்தர், 2 பேர் இருப்பாங்கல்ல? ஆமாண்ணே. அந்த 2 பேர் மேலும் கடும் அப்செட்டில் இருக்கிறாரா. என்னண்ணே சொல்றீங்க? நீங்கள் 2 பேரும் என்னை உடனே வந்து பார்த்து ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீங்கள் 2 பேரும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கிறாரா. மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும், மதி. என்னை போல். இப்போ 3ஆவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. என்னதுண்ணே அது? 3ஆவதுனா என்ன? முக்கியமான தகவலாக தானே இருக்கும். முக்கியமான தகவல் தான். மேலிடத்து தகவல் தான்ப்பா. லோட்டஸாக தானே இருக்கணும் அப்படின்னா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், லோட்டஸ் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு தகவல். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மலையானவர் இருக்கார்ல? ஆமாண்ணே. அவர் வந்து இந்த மீனவர் சங்கத்தினரெலாம் கூட்டிகிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்க டெல்லிக்கு போனார்ல? ஆமாண்ணே. போய் மீட் பண்ணிட்டு அவங்க குறைகள்லாம் சொன்னாரா இல்லையா? ஆமாம், சொன்னார். சொல்லிவிட்டு அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு மட்டும் பேட்டி கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாராம்ப்பா. என்னண்ணே சொல்கிறீங்க? அப்போ நம்ம தமிழ் சேனலில் என்ன செய்கிறது? ஆமாம், நம்மளும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். வெறும் இங்கே அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும் பேசினார். அந்த மலையாளவர் எதுவும் பேசலையே, எப்பயும் பேசுவாரேன்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனால் எதுவும் வரல. அதான் தமிழ் சேனல், எந்த சேனலுக்கு அவர் வந்து கொடுக்கலைங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியலப்பா. எனக்கு இது எப்படி ஊர் ஏற்றுக்கிறோம்? இந்த தலைவர் போஸ்டிங்கை பற்றி ஏதோ அடிபடுதானே, அந்த செய்தி? அந்த செய்தி நமக்கு இன்னும் தகவல் எதுவும் வரலப்பா. வந்தோட நான் வாங்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி, வணக்கம். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.